ரெண்டு ஒரு பேர் ரெண்டுல ஒரு முடிவு காட்டுனா தான் சரி விட விட ஆளு வச்சு வருவா மகேந்திரனே மகேந்திர சார் இந்த முட்டை எந்த முட்டை எடுங்கோ முட்டை நான் எந்த கோழி போட்ட முட்டை கடையை கொடுத்துட்டேன் இந்த நாங்க அவன் முட்டையெல்லாம் கேட்கல எந்த முட்டையை தாங்க முதல் இந்த முட்டைண்டா என்ன மாதிரி இங்க நடக்கிறதெல்லாம் வேணா தெரியா நினைக்கணும் சரியோ எந்த சேவல் கொண்டு கோழியை மிதிச்சா யாருக்கு முட்டை நீ சேவல் வச்சுக்கோணும் எந்த சேவல் எந்த போயிட்ட மிதிச்சது கண்டுறேன் அண்ணா எந்த போயிட்ட இந்த சேவல் மிதிச்சது கண்டுறேன் அப்ப யாருக்கு சொந்த முட்டை முட்டையாக எந்த போயிட எந்த வீட்டை போட்டது எந்த முட்டை இப்ப நான் அதை கேட்க வரையில எந்த சேவல் மிதிச்சபடியே இந்த முட்டையை எடுத்தாகுதான் அந்த எத்தனை முட்டை போட்டுதோ அதெல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கொண்டா அதெல்லாம் நான் விற்கிறத வித்துட்டு சாப்பிட்டேன் எந்த முட்டை தான் ஆரம்பித்து சாப்பிட்ட காசத்தை கோழி சேட்டை போட்டு பண்ணிக்கிறீங்க என்ன சண்டை தர முட்டை வந்து சண்டை தரங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தீங்க மணியன் தான் மாதிரி வந்தீங்க என்ன பிளான் சொல்லுங்க கோழி மிதிச்சது உண்மை முட்டை போட்டது உண்மை நான் எந்த சேவைக்கு எடுத்தது உண்மை மிதிச்சதை விற்றது உண்மை எந்த போர்டு தானே போட்டது இந்த சேவல் போட இல்லை எந்த போர்டு தானே போட்டது நீங்க மிச்சர் கதை சரியோ நான் இருக்கேன் நீ அப்போ அங்கேருந்து வார உண்ட மாப்பிள்ளையோ உண்ட சேவலை அடக்கி வச்சிருக்கான் தானே எந்த விட்டா உண்ட விட்ட வந்து நான் முட்டை விட்டேன் அப்போ என்னோட பிள்ளை நீ அரிசியை போட்டு கோழி சேவலை போட்டு உண்ட வீடு காலியல் எந்த போட்டு வாரத்துக்கு நான் என்ன எந்த போட்டு கோழிட்டா உண்ட வீடு காலியல் வருது நீ உண்ட போட்டு கோழியை கூப்பிடாம உண்ட விட்ட வந்தது அவள் கூப்பிட்டாலே உண்டி ஆள நீ சுத்து மதில் கட்டி வச்சுக்கிறேன் தாண்டி கூப்பிடுறேன் நான் வந்துட்டேன் மதுல கூவன்றேன் அவள் சத்தம் போட அவ போறா அது இதுக்கு நான் உண்ட போட்ட நீ ஒழுங்கா அடைச்சி வச்சிருக்கணும் நீ துறந்து விட்டு கூப்பிட்டு போட்ட எந்த சேவல நான் சேவலை கூப்பிடுறேன் எந்த பாபா எந்த போடு நீ பாபாண்டு கூப்பிடுற நெல்லு தின்னோண்டே இருக்கு பாபாண்டே கூப்பிடுறேன் எந்த கோழியை வேற பண்றது நீ பாபாண்டு கூப்பிடுறேன் அவருக்கு வேற பேரை வைக்கணும் உண்ட மாப்பிள்ளைக்கு உண்ட விடுகாலியா நீ வச்சுக்கோ இங்க கதை வேண்டாம் எனக்கு முட்டை வேணும் இல்லாட்டி பெரிய பிரச்சனைகள் வரும் இப்ப என்ன செய்ய போற செய்யறத செய் இல்ல நீ என்ன செய்ய போற எனக்கு வழியிடாது என்ன வழியிடாது எனக்கு கணக்க வழியிடாது சரி என்ன சொல்லு எத்தனை இடத்த போகக்கூடிய அவனை பிடிச்சு அங்க போகணும் இவனை பிடிச்சு அங்க போகணும் ஒரு 1000 அடிச்சா சீன்ற பொலிசுக்கு விடாது பொலிசுக்காரன் எல்லா அலுவலும் இங்க எங்க வேணும்னாலும் போ சரியோ என்ன இல்ல என்ன 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 சண்டைத்தனத்தை நீ சண்டை நானும் கடத்தானே வரும் எந்த வீட்டை உண்ட சேவல் வந்து எந்த போட்டுக்கு மிதிச்சு போட்டு நியாயம் கேட்குறேன் எந்த சேவல் மிதிச்ச வழி தான் கோழி முட்டை போட்டது அவள் அல்லாட்டி நான் வேற அவள் வேற அவள் வேற அவள் வேற அவள் வேற யாருக்குன்னு சொல்ல வேண்டாம் நீ என்ன இப்ப என்ன அடிக்க வர சண்டை அடிக்க வரோம் என்ன கை வச்சுட்டா நான் ஆரண்டு காட்டணும் கை வச்சுட்டேன் ஒரு வாரம் சேட்டை என்ன உங்களுக்கு வாரம் இல்ல கூடா சண்டு தரம் காட்டுறேன் அங்க ரெண்டு வந்து சண்டு தரம் காட்டுறேன்ற இந்த சண்டு தரத்தை பார்ப்பேன் ஹரி ஹரி நான் வீட்டை வாரது சார் வீட்டை வாரது ஒரு நிமிஷம் ஐயா நான் வீட்டை வாரது ஓ சரி 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 குறைச்சடி சின்ன எடுக்கிறேன் கொஞ்சம் பொறுத்து சரி ஓகே ஏ தம்பி பேப்பர் ஒரு ரீம் வாங்கிட்டு வாங்க செய்யலாம் வாங்க ஒரு ரீம் பேப்பரா பக்கத்தில் கடை சொல்லுங்க ஐயா என்ன கேஸ் போட வேணும் எங்கேருந்து வாருது அளவட்டி என்ன கேஸ் கோழி அடிக்காம அந்த முட்டை சண்டையா சண்டை யாரோட சிவத்தானோட சண்டை சிவத்தான் அடிச்சு போடா சண்டை கஜா சண்டை பிடிச்சி நம்பர் சொல்லுங்க 7 32 57 ஹரி 0 9 சரி ஹலோ சிவமா கலைக்கிறது உங்கள் மேலே ஒரு முறைப்பாடு வந்திருக்குது நீங்கள் இங்கே வரணும் இப்போ வரீங்களா சரி தள்ளிப்பள்ளி வாங்க நீங்கள் உடனே வாங்க நிற்கிறோம் சரி அவர் வர்றாரு சரியா நீங்கள் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சண்டே எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு 70 வயசு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறது யாழ்ப்பாணம் மானம் போகுது ஐயா ஒரே பிரச்சனை
ஏ தம்பி சொல்லுங்க என்ன கோல் பண்ணி கூப்பிட்டா இவரா இவன் ஏய் என்ன 70 வயசான ஐயாக்கு என்ன சண்டே அடிச்சு நான் அடிக்கல ஐயா அவர்தான் அடிச்சாரு சார் எந்த கோழி முட்டை போட்டது ஏஸ் சத்தம் போட வேணாம் வாங்க வாங்க இருங்க அங்கே இருங்க அதில் அங்கே இருங்க எங்கே இருக்கிறது நீங்கள் அளவட்டி தான் பக்கத்து வீடா ஓ பக்கத்து வீடு பக்கத்து ஐயோ பக்கத்து வீடு இருந்து சண்டே சொந்தமா நீங்கள் இல்லை சொந்த வீடு பக்கத்து வீடு பக்கத்து வீடுலாம் சொந்தம் நாரு தானே இல்லை சொந்த அது பக்கத்து சும்மா சண்டே பிடி அது எங்கே இருந்துட்டு வந்த எங்களை வீடு கிட்டே இருக்கேன் குழப்படியாக என்ன பிரச்சனை சரி வருது சார் இந்த பிரச்சனை இது பக்கத்து வீடு சார் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க சண்டே இப்போதான் வாங்க அவ்வளோ பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை சார் எங்க சேவையில் சார் இவர் கூப்பிட்டு சொல்லுங்க என்ன பிரச்சனை சார் எங்கிட்ட சேவையில் சார் சேவல் மூணு வந்து சேவல் குக்கு சேவல் குக்கு கோழி கோழி சேவல் சேவல் கோழி சார் சேவல் கூப்பிட்டு சார் என்கிட்ட கோழிக்கு மிதிக்க முட்டை எடுக்கிறாரு நான் முட்டை கேட்க போய் எனக்கு அடிக்க வருவாரு சேவல் இவங்கட சேவல் கோழி அவங்கட எங்கிட்ட சேவல சார் அவங்க அரிசி போட்டு பாபா பாபான்னு அரிசி போட்டு கோழிக்கு மிதிக்க விடுறாங்க சார் இதுக்கு விட்டு முட்டை எடுக்கிறாங்க வீடு சேவல் அங்க போக அவர் சம்பந்தம் வேற யாக்கள் இருக்கு ஓ வர சொல்லுங்க அவங்க வர சொல்லுங்க ஐயா என்னன்னு சொன்னா அண்ணன் இப்ப பெரிய சார் என்ன சொல்றாருன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட ஆக்கள் வர வேணும் சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்தால்தான் நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு கேஸ் ஒன்று எடுத்து எழுதி வாங்க முடியும் நீங்க போய் சொல்லலாம் தானே உங்களோட பகைக்கு இப்போ சண்டேண்டா போய் சொல்லலாம் தானே சம்பந்தப்பட்ட ஆக்களை நாங்கள் விசாரிக்க வேணும் ஸோ எங்க வீடு பக்கம் தானே வீடு போய் சம்பந்தப்பட்ட ஆக்களை கூட்டிட்டு வாங்க நீங்களும் தான் சண்டை படிக்க கூடாது போலீஸாக்கு வந்தா நாங்க பார்ப்போம் நீங்க செய்யக்கூடாது சரி போய் கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு இப்போ சம்மந்தப்பட்ட ஆக்களை கூட்டிட்டு வாங்கல நீங்க இங்க டக்குன்னு வாங்க போங்க டைம் இல்லை பெரிய சார் போயிடுவார் வாங்க வந்தால் வந்துச்சா சம்மந்தப்பட்டவங்க வந்தா என்ன கோழி ஐயோ செத்த அங்க அவரும் கோழி என்னையா உங்களோட பிரச்சனை இப்ப இந்த போயிட்டு கோழிக்கு இவட்டு சேவல் வந்து மிதிச்சு முட்டை எங்கட விட்டு அவங்க இருக்கு இந்த கோழி அது சின்ன கோழி என்ன அறிவில்லையா உங்களுக்கு அது சின்ன கோழி இல்ல அது என்ன நீங்க இது பெரிய கோழி அது சின்ன கோழி ஐயோ இது கேஸ் வேற கேஸ் பெரிய கேஸ் ஆகும் நான் பெரிய சார்கிட்ட கேட்டு செய்யறேன் சரி இருங்க பெரிய கேஸ் கூட்டுவார் பெரிய சார் கூட்டிட்டு வார இருங்க ஐயோ உங்களோட பெரிய கரைச்சல் ஐயா எங்க சார் போய் வந்து ஓ மன்னார் போய் இப்போ வந்தேன் மன்னார் ஹியரிங் கோழி கொண்டு வந்து சார் எது கோழி தான் பிரச்சனை எங்களுக்கு இது இவரோட சேவல் இருங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் என்ன இந்த பேர் சிவம் கோழி இந்த பேர் சண்டி சண்டியே பேர்லயே சண்டி அளவெட்டி பேர் சொல்லுங்க பேர் பாபா குஞ்சு அது மார்க் இருக்கா ஏதாவது இவ்வளவு இருக்கு அடையாளம் சொல்லுங்க நீங்க கருப்பு இங்க அடையாளம் சிவப்பு கொண்டே இருக்கு சிவப்பு கொண்டே சொல்லுங்க என்ன கேஸ் வெச்சா பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த கோழியே இவர அரிசி போட்டு பாபான்னு இந்த வீட்டை கூப்பிடுங்க ஹலோ ಹೌದು ಬದಲ ಅಂದಿ ಇರ್ದ ಹಾ ರೀ कौन में जमीन दे डॉक्टर कैसे को नहीं मैं आ रहा सुनना आंधी है कोई एक्सीडेंट है वो गिर बनो एक बार जानो
பிரச்சனை ஐயா, எல்லாம் பிரச்சனை பார்க்க வேணும். நீங்க கோழி கொண்டு வந்து சண்டை பிடிச்சா போலீஸ் சண்டே வாங்க, போலீஸுக்கு போலீஸ் ஆட்கள் பாவமே ஐயா. சொல்லுங்க, சொல்லுங்க, பிரச்சனை சொல்லுங்க. வேலையை கண்டு உங்க வீட்டை கோழி அவங்க வீட்டை அவங்க வீட்டை போகுது. உங்க வீட்டு கோழி அங்க போகுது. அவர்தான் கூப்பிடுறாரு வேற சொல்லி. ஐயே ஐயா போய் சொல்லியா? இந்த போய் சொல்லியா? இந்த புள்ள சின்ன பாபா புள்ள இவரா மாறுது. இல்ல சார், முட்டை போடுறது கோழி. திருப்ப பேசக்கூடாது. இங்க பாருங்க, ஒரு இடத்துக்கு தம்பி நான் சொல்றது எடுத்ததுனால கேக்குறேன். அந்த முட்டை எங்க சேவல் மிதிச்சு முட்டை தாங்க அவர் என்ன அடிச்சு. இப்ப நீங்க அனுமதி இல்லாம இன்னொரு இடத்துக்கு போனா பிடிச்சு உள்ள எடுப்பாங்க, தெரியும் தானே? கேஸ் தெரியும் தானே இருக்கும். உங்களோட கோழி அவங்களோட வீட்டை போறது பிள்ளை கோழி சொல்லி வளங்க ஐயா. நீங்கள் இவங்களை கூப்பிடக்கூடாது. இவங்க என்ன சண்டியன் இவங்களை கூட்டக்கூடாது. நீங்க அங்க வர சொல்லி வயசு என்ன? மேஜர் சார், மேஜர் ஒரு வயசு எத்தனை மாசம்? 18 மாசம். ஓ மேஜர் இது பாபா. அப்ப பிரச்சனை வேற கேஸ் போகுது. நீங்க கேஸ் வந்து இது வேற கேஸ் வரும். சரியா? ஐயாட்ட பேசுங்க. இது வெள்ளடியன் சார். இப்ப கொஞ்சம் இருங்க. அதக்க கூட சரியா? ரெண்டு பேர் ஒட்டுனா போறதா ஐயா? போறதா? நான் முட்டை கொடுக்க மாட்டேன். முட்டை கேட்ட சண்டைக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க. முட்டை போக கூடாது சரியா? உங்களோட கோழி வீட்டை வச்சு வளங்க. சரி ஐயா, சண்டைக்கு போறது சமாதானம். ஹரி ஐயா, இப்ப என்னன்னு சொன்னா நீங்க வந்து நீங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை நாங்க விசாரிக்க வேணும். பிரச்சனை சின்னதில்லை. இவங்க மேஜர் இவங்க வயசு குறைவு, இவங்களுக்கு வயசு கூட. நாடு கெட்டு போயிருக்கு. பிரச்சனை நாளுக்கு நாள் பிரச்சனை. மக்கள் ஆர்ப்பாட்டம், ரோடுல இறங்கி நமக்கு பிரச்சனை வேண்டு. சரி, அப்ப அவங்க 2 பேரையும் விட்டுட்டு போங்க. ஏன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாட்டர்டே, சண்டே, மண்டே தான் ஹியரிங்க்கு வரும். ஹரியா, நீங்க மண்டே வாங்க. நாங்க வந்து வச்சுட்டு போங்க. சரியா? சாமான் போட்ட என்னன்னு சொன்னா வந்து நீங்க இதை வச்சுட்டு போங்க. நான் விசாரிச்சு நான் ஃபைல் பண்ணி மண்டே வந்து நீங்க திங்கக்கிழமை 11 மணிக்கு வாங்க. 11 லஞ்ச் முடிய வாங்க. திங்கக்கிழமை ஒரு 2 மணி 2 மணிக்கு வாங்க. சரி, 2 மணிக்கு வாங்க. நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி வைக்கிறோம். பிரச்சனை என்று பார்த்து வைக்கிறோம். சரியா? வச்சுட்டு போங்க. அங்கே போங்க. அங்கே போய் கொடுத்துட்டு போங்க. சரியா? போங்க. சண்டை பிடிக்கக்கூடாது. சரியா? வருவோம். நாங்கள் அங்கே வந்து பார்ப்போம். சரியா? தனித்தனி செல்லில் போடுங்க. நீங்கள் போங்க. அவங்க பார்ப்போம். ஆமாம், அவங்க தனித்தனி செல் போடுங்க. வேறு செல். சரி. அறியாது. அது பெரிய கோழி முத்தல். சின்ன கோழி சூப்பர். கொஞ்சம் இறைச்சி தானே. பெப்சி. ஐயா வாங்க. என்ன பிரச்சனை? இவங்க தான் பெப்சி கேட்கணும். வாங்க. கோழி சண்டையா? கோழி சண்டே பிரச்சனை. சட்டப்படி கோழி சண்டை செய்யலாத ஐயா. ஊர்ல கோழி சண்டை செய்யலாம். கோழி சண்டை அடிவிட விடக்கூடாது. தெரியாதா? சண்டையில முட்டை எங்களை கோழி முட்டை போட்டா முட்டைக்கு வாங்க சண்டை. ஆடு மாடு கோழி பிடிச்சு கொண்டு. ஐயோ ஐயா உட்காருங்க. ஐயா உட்காருங்க. இருங்க உட்காருங்க. ஐயா இருங்க. ஐயோ உங்களுக்கு கோல் செஞ்சு போன் வேலை செஞ்சு கோல் மேல கோல் செஞ்சு போன் ஆஃபா? போன் நம்பர் பிள்ளையா தந்து இல்ல நீங்க எனக்கு அடிச்சு கூப்பிட்டீங்க. அதான் அப்ப வேலை செஞ்சு வேலை செய்யல. பெரிய அடிச்சு கோல் கொஞ்சம் போறங்க. பிரச்சனை ஐயா. என்ன ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் டாக்டர் சொல்லி 10 நிமிஷம் முந்தி வந்தா காப்பாத்தேலும் சொல்லி 2 பேரும் லவ் பண்ணதா? விரும்பி இருந்ததா 2 பேரும்? அது எனக்கு தெரியாது. 2 பேரும் லவ் அவங்க 2 பேரும் லவ் அது எங்களுக்கு தெரியாது. லவ் ஐயா லவ் பண்ணி ஐயா. ஐயோ உங்களுக்கு தெரியாது ஐயா. நாங்க மத்தியானம் சாப்பாடு கொடுத்து வந்து பார்த்தா இரவு நைட்டு தூங்கிட்டான். தூக்கு போட்டே ஐயா கோழி. ஐயா எங்களுக்கு வாழ்த்தாங்க எங்களை தாங்க. ஐயா உங்களுக்கு கோழி தூக்கு போட்டு லவ் ஃபெயிலியர் ஐயா. ஐயா சிக்கலாகி பெரியதுரை எல்லாம் வந்து பேசி ஹாஸ்பிட்டல் கொண்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா சொல்லி
10 நிமிஷம் முந்தி வந்தா ஏழுன்னு சொல்லு. பொடியை காட்டு உங்க பிள்ளை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு நான் எடுத்து போட்டு போய் அதால என்ன காட்டுல சார் நான் உங்களை நம்பி பிள்ளைலாம் தந்துட்டு போனேன் அது சரி ஐயா, அது நீங்க சொன்னது சரி ஐயா. நீங்க லவ் சொல்ல இல்லையே, லவ் love லவ் பண்ண சொல்லவே சொல்ல இல்லையே, இல்லையே. விரும்பினது சொல்ல இல்லையே. நாங்க பிரிச்சு வச்சல்லோ, ஆ அது பெரிய கேஸ் ஆகி. பார்த்து ஒருவர் பார்த்து அது போட்டோ எடுக்கலையா சார்? அது ரெண்டு பேரும் என்ன சொல்றது? இல்ல சார், கோலி சரி. பட்டன் போடுவது என்ன? ஏது போலீஸ் ஸ்டேஷன் பட்டன் போட்டோம் என்னது இப்படி வரையலாம்? அது சரியா? லவ்வர்ஸ் பிரிச்சா என்ன செய்யும் தெரியுமா? இப்படித்தான் ஆகும். புரியாது அவங்களுக்கு. பாவம், சும்மா விட்டுருக்கலாம். நீங்க சண்டை பிடிக்காம விட்டுருந்து அது பாட்டுக்கு முட்டை எங்கோ போட்டு போயிருக்கு. இப்ப செத்து நீங்க தானே சார் நீங்க விட்டு போச்சு. அதான் நீங்க சொல்லலையே. சொல்லிதானே நான் விளக்கமானே சொல்லி. நீங்க லவ் சொல்ல இல்ல. நீங்க லவ் சொல்லல. முட்டை மட்டும் தான் சொன்னீங்க. முட்டை பிரச்சனை சொல்லி. கோழி தானே பிரச்சனை. அவங்க லவ் பண்ணி 6 மாசம் லவ். என்ன இந்த சரி. ஐயா லவ் வேண்டா பிரிக்க வேணாம். நான் பெரிய இடத்துல காய்க்க போறேன் சார். பெரிய இடம். எந்த இடம்? பெரிய இடம் எங்க? எங்க போய்? பெரிய இடத்துல காய்க்க போறேன். கதையங்க ஐயா, போங்க போய் கதை. போய் கதை. போங்க நீங்க போங்க. சரியா? பாத்திரம்டா உங்களை. போங்க. நீங்க ரெண்டு பேரும் போங்க. வெளிய வாங்க. நீ போய் கேஸ் போடாட்டி நீ முட்டையை காட்டி இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் எனக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நீ கேஸ் போடாட்டி இந்த கோழியை கொண்டு வருது. எங்களுக்கு கதை விடுறாங்க. எத்தனை கோழியை தூக்கல கோழி சொல்லிட்டாங்க. பொழுது வர முடியாது. அதைத்தான் சொல்றேன். அதான் நான் சொன்னேன், நான் கேஸ் போட்டால் நீ வந்து என்னோட சமாதானமா காய்ச்சிருக்காங்க. இப்ப அவங்க பல்லு குத்து கூட பார்த்த நீ அவங்களுக்கு கோழியை திண்டுட்டு எங்களுக்கு கதை விடுறாங்க. தூக்கு போடுவேன். எத்தனை கோழியடா நாங்க தூக்குல போய் உரிச்சு தின்றாங்க. இவங்க எங்களுக்கு கதை விடுறாங்க. இவங்க உரிச்சு திண்டுட்டு பாரு, உனக்கும் இல்ல கோழி எனக்கும் இல்ல கோழி. கோழி லவ்ன்றது நான் கேள்விப்படல. லவ் பண்ணு சொல்லி எங்களை பேய் காட்டுறாங்க. இவங்க மோடி சிங்களவர் எங்களை போட்டு ஆடுறாங்க. ரெண்டு பேரும் உங்களை என்ன செய்யணும் இல்ல மகேந்திர சார், எங்கட கோழி அடிக்கடி வீட்டை வருது. சிலவட லவ் பண்ணி இருக்குமோ? அதே நானுங்க மனுஷி தான் போய் கேட்கணும். கோழியும் காய்ச்சி கொண்டு கேட்கும்.